வணக்கம். இது பீப்பிள் இண்டி சீரிஸ். இந்த வீடியோல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அட்வர்ப் கத்துக்க போறோம். இங்க குடுத்திருக்க சென்டென்சஸ் பாருங்க. எல்லாமே நமக்கு வந்து சிமிலரா தான் இருக்கும். ஆமா இப்படியும் சொல்லுவோம், இப்படியும் சொல்லுவோம். எல்லாம் ஒரே மாரி தானே இருக்கு அப்படின்னு நமக்கு தோணும். பட் ஒவ்வொன்னையும் நம்ம ஒரு கான்டெக்ஸ்ட்ல, ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம சொல்லுவோம். இப்போ உங்க தெருவுல இருக்க ஒருத்தர், அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு உங்க ஒய்ஃபே சொல்றாங்க. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். இத வந்து நீங்க அடுத்தவங்க கிட்ட சொல்றீங்க. அங்கிள்க்கு உடம்பு சரியில்லையாம், ஆன்டி சொன்னாங்க. அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த மாரி இடங்கள்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் அத நீங்க அடுத்தவங்க கிட்ட இப்படியா? அப்படின்னு சொல்றப்போ, நம்ம அப்பேரன்ட்லி அப்படின்ற ஆட்வெர்ப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இதுவே நீங்க அவர பார்க்குறீங்க. அவர் பார்க்கறதுக்கே உடம்பு சரியில்லாத மாரி இருக்காரு. அத நாம மத்தவங்க கிட்ட சொல்றப்ப, அவருக்கு உடம்பு சரியில்ல போல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவருக்கு உடல்நிலை சரியில்ல போல இருக்கு. இது வந்து பார்த்தத வச்சு சொல்றது. இதுக்கு நாம இட் சீம்ஸ் லைக் அப்படின்ற ஃப்ரேஸ யூஸ் பண்ணுவோம். ஸோ இது 2ம் இல்லாம யாரோ பேசிக்கிறாங்க. அவருக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு பேசிக்கிறாங்க. அத கேட்டுட்டு வந்து நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்றோம். அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லங்கிறாங்க. அவருக்கு ஏதோ உடல்நிலை சரியில்லன்னு பேசிக்கிறாங்க. என்னன்னு தெரியல. அப்படி நம்ம சொல்லுவோம். பொதுவா ஒரு விஷயம் எனக்கு டைரக்ட்டா தெரியாது. மத்தவங்க இப்படி பேசிக்கிறாங்க. அப்படின்னு நம்ம வந்து சொல்றத, இங்கிலீஷ்ல வந்து பொதுவா அத டிஸ்டன்சிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ட்டா இது எனக்கு தெரியாது. மத்தவங்க சொல்றத வச்சு நான் சொல்றேன்ப்பா. இது என்னுடைய ஒப்பீனியன் இல்ல. இது நான் சொல்ற விஷயம் இல்ல. அப்படின்னு காட்டிக்கிற மாதிரி சொல்றது. ஸோ இந்த மாரி சொல்றதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ண போற அட்வெர்ப் வந்து சப்போஸட்லி. பட் இதுல நீங்க ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம் அப்படின்றத நம்ம வந்து அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க அப்படின்னு அந்த செகண்ட் சென்டென்ஸ வச்சு சொல்றப்பவும், அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையாம் எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றப்பவும், அந்த செகண்ட் சென்டென்ஸ பொறுத்து தான் அந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸோட மீனிங்கே இருக்கு. எனக்கு டைரக்ட்டா தெரியுமா? உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா? இல்ல மத்தவங்க பேசிக்கிறது தானா? அப்படின்றதெல்லாம் இந்த செகண்ட் சென்டென்ஸ பொறுத்து தான். இல்லையா? தமிழ பொறுத்தவரைக்கும். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன ஆட்வெர்ப்ப யூஸ் பண்றோம் அப்படிங்கிறத பொறுத்தது. ஸோ எனக்கு நல்லா தெரியும். அவங்க வீட்ல உள்ளவங்களே சொன்னாங்க. இது ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல். அவருக்கு உடம்பு சரியில்லையாம் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, நம்ம அப்பேரன்ட்லி வச்சு சொல்லுவோம். எனக்கு டைரக்ட்டா தெரியாது. இது வந்து கன்ஃபார்மான நியூஸ் எல்லாம் இல்ல. யாரோ பேசிக்கிட்டாங்க நான் கேட்டேன். அவருக்கு உடம்பு சரியில்லையாம். சும்மா பேசிக்கிறாங்க. அந்த மாரி நீங்க சொல்றதா இருந்தா சப்போஸட்லி. கான்டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம். அத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படியே தமிழ்லேருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது. எந்த மாதிரியான கான்டெக்ஸ்ட்ல நீங்க விஷயத்த சொல்றீங்கங்கிறத பொறுத்து அப்பேரன்ட்லியும், சப்போஸட்லியும் நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். 2ம் தமிழ் அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணா ஒரே மாதிரி இருக்குமே தவிர 2ம் ஒண்ணு கிடையாதுன்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். அம்மா கடைக்கு சொல்றாங்க. போயிட்டு கடை மூடி இருக்கிறத பார்த்துட்டு திரும்பி வந்து அம்மா கிட்ட சொல்றோம். கடை மூடி இருக்கு. "தி ஷாப் இஸ் குளோஸ்ட். தி ஷாப் இஸ் குளோஸ்ட்" அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி கடைக்கு போலான்னு நம்ம போறோம். போற வழியிலேயே "எங்க போற?" "கடைக்கு போறேன்." "அந்த கடையா? அது மூடி இருக்கு." அப்படின்னு யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க. நான் டைரக்ட்டா பார்க்கல. அவங்க சொன்னத வச்சுட்டு நான் திரும்பி வந்துட்டேன். "அம்மா கடை மூடி இருக்காம்." "கடை மூடி இருக்காம்." அப்படின்னு நம்ம சொல்றோம். உடனே அம்மா என்ன கேட்பாங்க? "அப்படியா? யார் சொன்னா?" பாருங்க, "மூடி இருக்கான்." அப்படின்னு சொன்னோனயுமே, "அம்மா அப்படியா? யார் சொன்னா?" அப்ப மத்தவங்க யாரோ சொல்லி தான் நீ இத வந்து சொல்ற அப்படின்றது புரியுது நமக்கு தமிழ்ல இல்லையா? ஸோ இத நம்ம இங்கிலீஷ்ல சொல்றப்போ, சப்போஸட்லியே யூஸ் பண்ணுவோம். "The shop is supposedly closed." The shop is supposedly closed. ஸோ இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த சப்போஸட்லியே ஒரு சென்டென்ஸ்ல எந்த இடத்துல கொண்டு போய் போடணும்? ஸோ இந்த இடத்துல பாருங்க, க்ளோஸ்டுன்றது ஒரு அட்ஜெக்டிவ். அதாவது இந்த மாரி பி வெர்ப் வருது பாருங்க. இந்த பி வெர்ப்க்கும் இந்த அட்ஜெக்டிவ்க்கும் நடுவுல இந்த சப்போஸட்லியே போடுவோம். அதாவது இந்த அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி இந்த சப்போஸட்லியே போடணும். ஸோ "தி ஷாப் இஸ் சப்போஸ்ட்லி க்ளோஸ்ட்." ஸோ அட்ஜெக்டிவ் வந்தா எந்த இடத்துல போடணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்களேன். அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லன்னு பேசிக்கிறாங்க. ஆனா என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லப் போறோம். ஒரு முழு சென்டென்ஸ்‌க்கும் முன்னாடி நம்ம வந்து சப்போஸட்லியே போட்டுக்கலாம். அந்த மாரி தான் நம்ம இப்ப சொல்லப் போறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே சப்போஸட்லி. "சப்போஸட்லி ஹி இஸ் சிக். பட் ஐ அம் நாட் ஷூர்." எனக்கு ஆனா சரியா தெரியல. எல்லாம் சொல்லிக்கிறாங்க. "சப்போஸட்லி ஹி இஸ் சிக்." இது வந்து சிக் அப்படின்றது கூட அட்ஜெக்டிவ் தான். நம்ம அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி கூட சப்போஸட்லியே போடலாம். "ஹி இஸ் சப்போஸட்லி சிக்" அப்படின்னு சொன்னாலும் கரெக்ட் தான். ஸோ ஒரு சென்டென்ஸோடைய பிகினிங்ல இல்லன்னா இந்த மாரி அட்ஜெக்டிவ் வரப்போ அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி நம்ம வந்து சப்போஸட்லியே போடலாம். இப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க. அவங்க எங்க அப்படின்னு கேட்டா, அவங்க அவங்க சொந்த ஊருக்கே போயிட்டதா பேசிக்கிறாங்க, சொல்லிக்கிறாங்க.
எனக்கு சரியா தெரியல அப்படின்றது நம்ம சொல்லலாம்னு அதுதான் அந்த ஹிடன் மீனிங். ஸோ நம்ம இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுறப்போ நம்ம சப்போஸிட்லி சென்டென்ஸோடைய பிகினிங்கில் வச்சு சொல்ல போகிறோம். அதனால் சாதாரணமாக எப்படி சொல்லுவோம், அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லிட்டு முன்னாடி ஒரு சப்போஸிட்லியை சேர்த்துட்டோன்னா ஊருக்கு போயிட்டதா எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். தே ஹவ் லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன். தே ஹவ் லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன். எங்கே அவங்க ஊர் போயிட்டாங்க. தே ஹவ் லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன். சப்போஸிட்லியே முன்னாடி போட்டுக்கிறோம். சப்போஸிட்லி தே ஹவ் லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன். இப்போ இந்த சப்போஸிட்லியே வேற எங்கே போடலாம்? ஒரு சென்டென்ஸோடைய பிகினிங்கில் போடலாம்னு நம்ம சொன்னோம். அட்ஜெக்டிவ் வந்து அட்ஜெக்டிவ் முன்னாடி போடணும்னு சொன்னோம். வேர்ப் வந்து தானே. ஸோ வேர்ப் வந்து தானே வேர்புக்கு முன்னாடி இந்த சப்போஸிட்லியே போடணும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா வேர்ப் ஃப்ரேஸ், அதாவது ஒரு ஆக்ஸிலரி வேர்ப் அண்ட் மெயின் வேர்ப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இந்த ஆக்ஸிலரி வேர்புக்கும் மெயின் வேர்புக்கும் நடுவில் போடணும். ஸோ அதை மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறது பதிலாக மெயின் வேர்ப் என்னவோ அதுக்கு முன்னாடி சப்போஸிட்லியே போடணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்ஜெக்டிவ் மெயின் வேர்ப் என்னவோ அதுக்கு முன்னாடி சப்போஸிட்லியே போடணும். ஒரு சிம்பிள் ரூல் அப்படியே ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்களாம். தே லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன்னு சொன்னோம். அதை முன்னாடி சொல்கிறப்போ சப்போஸிட்லியே முன்னாடி வச்சு சொன்னோம். இப்போ வேர்புக்கு முன்னாடி வச்சு சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துல லெஃப்ட்ன்றது தான் வேர்ப் இல்லையா, அதுக்கு முன்னாடி சப்போஸிட்லி. தே சப்போஸிட்லி லெஃப்ட் ஃபார் தேர் ஹோம் டவுன். அவ்வளோதான். அவனுக்கு ஏதோ சென்னையில புது வேலை கிடைச்சிருக்குன்னு எல்லாம் சொல்லிக்கிறாங்க. நான் அவன்கிட்ட டைரக்டா பேசல. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிஸ்டன்சிங். இது என்னுடைய டைரக்டா எனக்கு தெரிஞ்ச விஷயம் இல்லை. மற்றவங்க பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அவனுக்கு சென்னையில புது வேலை கிடைச்சிருக்கு அப்படின்னு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பண்ணலாம். அப்புறம் வேர்புக்கு முன்னாடி சப்போஸிட்லியே சேர்த்துக்கலாம். ஹி காட் அ நியூ ஜாப் இன் சென்னை. மெயின் வேர்புக்கு முன்னாடி சப்போஸிட்லியே போட்டுக்குவோம். அப்போ ஹி சப்போஸிட்லி காட் அ நியூ ஜாப் இன் சென்னை. ஆனால் நான் அவன்கிட்ட இன்னும் நேராக பேசல. ஐ ஹாவன்ட் ஸ்போக்கன் டு ஹிம் டைரக்ட்லி. பட் ஐ ஹாவன்ட் ஸ்போக்கன் டு ஹிம் டைரக்ட்லி. ஸோ இந்த சப்போஸிட்லி எங்கே போடணும் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா? இதுதான் இந்த ஊர்லேயே ரொம்ப பழமையான கோவில் அப்படின்னு மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். This is the oldest temple in the city. This is the oldest temple in the city. எப்படி சொல்லுவோம்? இதுதான் ஊர்லேயே ரொம்ப பழமையான கோயில் எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ சப்போஸிட்லின்னு போடணும். சப்போஸிட்லி எங்கே போடணும்? பி வேர்புக்கு அப்புறம் போடணும். அப்போ this is supposedly the oldest temple in the city. This is supposedly the oldest temple in the city. அந்த படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. ஆனா நான் இன்னும் பார்க்கல. அப்படி நம்ம சொல்லணும். ஸோ எல்லாம் சொல்லிக்கிறாங்க, நான் இன்னும் பார்க்கல. படம் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு மட்டும் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அப்போ the movie is good. இப்போ இந்த இடத்துல குட்ன்றது அட்ஜெக்டிவ். அதுக்கு முன்னாடி சப்போஸிட்லி போடணும். ஸோ எல்லாம் சொல்லிக்கிறாங்க அப்படின்னு வரணுங்கிறதுனால the movie is supposedly very good. The movie is supposedly excellent. But I haven't yet watched it. But I haven't yet watched it. ட்ரெயின் எப்போ வருமா? இது ட்ரெயின் 10 மணிக்கு வரும்னு சொல்றாங்க. அப்படி நம்ம சொல்ல போறோம். 10 மணிக்கு வரும்னு சொல்றாங்க. The train is arriving at 10 p.m. பொதுவா நம்ம ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா ஒரு ஸ்கெடியூல் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அட்டவணைப்படி இந்த டைம் படி இப்படி தான் வரும். இப்போ தான் வராங்க. அந்த மாதிரிலாம் நம்ம ஸ்கெடியூல் பத்தி பேசுறப்போ நம்ம ஃபியூச்சர் டென்ஸுக்கு நம்ம வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இந்த இடத்துல சொல்றோம். The train is arriving at 10 p.m. அதுல மெயின் வேர்புக்கு முன்னாடி நம்ம சப்போஸிட்லியே போடணும். இல்லைன்னா பி வேர்புக்கு அப்புறம் சப்போஸிட்லியே போடணும். எப்படி வேணா நினச்சிக்கோங்க. The train is supposedly arriving at 10 p.m. The train is supposedly arriving at 10 p.m. அவங்க அடுத்த மாதம் அவங்க ஆஃபீஸை சென்னைக்கு மாற்ற போகிறாங்களாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. அவங்க அடுத்த மாதம் அவங்க ஆஃபீஸை சென்னைக்கு மாற்ற போகிறதா எல்லாம் பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இந்த இடத்துலையும் நம்ம வந்து ஃபியூச்சரில் அவங்க இந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக. அப்போ they are planning to shift their office. They are planning to shift their office to Chennai next month.
They are planning to shift their office to Chennai next month. இப்போ இதில் இப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்காக ஒரு சப்போசிட்லியை சேர்க்கணும். முன்னாடியே சொன்ன மாதிரி மெயின் வெர்புக்கு முன்னாடி பிளானிங், தே ஆர் பிளானிங் அப்படிங்கிறப்போ நம்ம பி வெர்புக்கும் மெயின் வெர்புக்கும் நடுவில் கொண்டு வந்து சப்போசிட்லியை போட்டோம். They are supposedly planning to shift their office to Chennai next month. இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் காணுமா? அப்படியா, எங்க இருந்துச்சாம்? அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் பாதுகாப்பு பெட்டகத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சாம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படிதான் வச்சிருந்தாங்களாம். இப்போ இந்த இடத்துல வந்து இது யாராவது உங்களுக்கு முக்கியமான நபர், அதை பத்தி அந்த டாக்குமெண்ட்ஸுக்கு தொடர்புடைய ஒருத்தர் சொன்ன ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா இல்லை மற்றவங்க பேசிக்கிறாங்களா அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் அப்பேரண்ட்லினோ சப்போசட்லினோ யூஸ் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி வச்சு சொல்ல போறோம்னா, எல்லாம் பேசிக்கிறாங்க, அது நல்லா ஏதோ பாதுகாப்பு பெட்டகத்தில் தான் வைக்கப்பட்டிருந்ததாம் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சப்போசிட்லி இல்லாமல் சொல்லலாம். ஸோ த டாக்குமெண்ட்ஸ் வேர் கெப்ட் இன் த சேஃப். இப்போ இதில் நம்ம வந்து பி வெர்புக்கு அப்புறம் இந்த சப்போசிட்லியை சேர்க்க போகிறோம். த டாக்குமெண்ட்ஸ் வேர் சப்போசிட்லி கெப்ட் இன் த சேஃப். ஸோ இந்த வீடியோவில் நாம் சப்போசிட்லி அப்படின்ற அட்வர்ப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.